நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் KKR 10வது மேட்ச்சு எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அணி வின் பண்ணிருச்சு. யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள வந்து 6 பேர் சொல்லியிருந்தேன். அதில் வந்து 4 பேர் வந்துட்டாங்க. மற்றபடி மொத்தமாக பார்க்கும்போது 9 பேர் நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்துட்டாங்க ட்ரீம் லெவலில். அப்போ 2 பேர் தான் மிஸ் ஆகிக்கிட்டே வருது, 2 இல்லை 3 பேர் தான் மிஸ் ஆகிக்கிட்டே வருது. அதை பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, ரசல், ஜிம் மேக்ஸ்வெல் 2 பேரும் இம்பேக்ட் பிளேயராக வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, சிறப்பு அப்படின்னாலே கூடுதலாக பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ரசல் நேற்று 2 விக்கெட் போட்டிருந்தார் அப்படின்னாக்க கூட 2 விக்கெட் போடுவார் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நீங்கள் புரிஞ்சுங்க. இம்பேக்ட் பிளேயராக வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இம்பேக்ட் பிளேயராக வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னா அது எடுக்க வேணாம். சும்மா சாதாரணமாக வந்தால் இம்பேக்ட் பிளேயர் இல்லாமல் லைனப் வந்துட்டால் நல்லாயிருக்கும். இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டாங்க நல்லா இருக்காது அப்படின்னா அது இம்பேக்ட் பிளேயராக வந்தாங்கன்னா அவங்கள எடுக்க வேணாம். அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னா. அதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச்சு 11வது மேட்ச்சு எல்கேஎன் வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச்சு. இது இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடக்குது. இன்றைக்கி ஒரு மேட்ச்சு தான். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா, துலாம் லக்கணத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் விருச்சிக லக்கணத்துலேயும் முழுமையாக போயிடுது. லக்கண பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று மாதிரி இன்றைக்கி 2 நட்சத்திரம் வருது. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முழுவதும் அனுச நட்சத்திரமும், செகண்ட் இன்னிங்ஸில் 1 மணி நேரம் வரைக்கும் அனுச நட்சத்திரமும், கடைசி ஒரு அரை மணி நேரம் புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது. அதாவது கேட்டை நட்சத்திரம் வந்துடுது. இது பெரிய மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா எப்படி வேணாலும் நடக்கலாம். இல்லை ஒன்று 2 விஷயம் தான். ஒன்று, புதன் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் 9:30 ஆரம்பித்து 10:30 முடியுது, 1 மணி நேரம் கணக்கு பண்ணோம்னா. அப்போ அதுக்குள்ளோட மேட்ச் முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் மேட்ச் க்ளோஸ் ஆகும். 2 பாயிண்ட் தான். இப்போ எல்கேஎன்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது எவ்வளோ டீமுக்கு எவ்வளோ நாங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனமாக கேளுங்க. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மற்ற மேட்ச்சு மற்ற சீரியஸ் நான் சொல்லலை. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வீடியோவிலே ரிசல்ட் சொல்லிடுறேன், பெஸ்ட்டு பிளேயர் சொல்லிடுறேன். அவ்வளோதான் என்னால் முடியும். அது போக நீங்கள் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா ரிசல்ட் சொல்லுவீங்களாம்னு. இதில் சொல்கிற ரிசல்ட்டு தான். இதில் என்ன பிளேயர் சொன்னோன்னா அது அவ்வளோதான். அந்த தனியாக டெலகிராமில் மறுபடியும் லிஸ்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நானும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு டைம் இருக்குது. லைனை விட்டோடனே நான் ஏன் வேலையை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உதவி தான். வீடியோ பதிவு பண்ணுறேன், ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பதிவு பண்ணி போகிறேன்னா நீங்கள் அதிலேருந்து பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். என்னுடைய பேரை சொல்லியோ, என்னுடைய நேம் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் இந்த ஒரு சேனல் தான் இருக்குது. டெலகிராம் லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை மட்டும் தொட்டுவாங்க, வேறு லிங்கெல்லாம் கிடையாது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன், ஏதாவது தகவல் இருக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேறு லிங்கில், என்னுடைய பேரில் வேறு லிங்கில் நீங்கள் போய் போனாலும் பணம் கட்ட வேண்டாம். யாரும் பணம் கட்ட நீங்கள் கட்ட வேணாம், கட்டி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. நேற்று ஒருத்தர் 10 டீமுக்கு நீங்கள் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள், 10,000 தரங்கிறார். இவர் கொடுக்குற 10,000 நான் உட்காந்துக்கிட்டு நான் அவர் தனியாக சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வீடியோ பதிவு பண்ணது தான். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஒருவேளை வீடியோ பதிவு பண்ண முடியாத நாட்களில் ஏற்கனவே சொன்னேன், திரும்ப சொல்கிறதுக்கு எனக்கும் சங்கடமாக இருக்குது. வீடியோ பதிவு பண்ண எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் டெலகிராமில் டைப் பண்ணி போட்டு விட்றேன், யார் வின் பண்ணும் அப்படிங்கிற. அதில் வாய்ஸ் மெசேஜோ வீடியோவோ எதுவும் வராது. யார் வின் பண்ணும் அப்படி மட்டும் பதிவு பண்ணி போட்டுருவேன். இதில் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. யாரும் ஏமாற வேண்டாம். ஒவ்வொரு ஐபிஎல்லையும் ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னடா இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று வந்துருச்சு அந்த பிரச்சனை. அதனால் யாரும் ஏமாற வேண்டாம், பார்த்துக்கிறங்க. இப்போ எல்கேஎன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் QD கோக் அவர் எடுத்துக்கலாம். KL ராகுலுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. வந்தால் ஓரளவுக்கு விளையாடலாம், இல்லைன்னா பெருசாக பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எடுத்துக்கணுங்க. ஒரு டீமில் 10 டீம் போடுறீங்க, ஒரு டீமில் எடுக்கலாம். பாயிண்ட் இல்லைங்கிறப்ப கேப்டனாக ஈஸியாக போடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க. டி படிக்கல், அதுக்கப்புறம் டி ஹூடா, அவர் விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பூரன், எம் ஸ்டாய்னிஸ், கே பாண்டியா, எம் கான், ஒய் தாகூர் இவங்களை எடுத்துக்கலாம். பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் எஸ் தவான், அவர் சுமாராக தான் இருக்குது. அப்போ எல்கேஎன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் 2 கேப்டனுக்குமே சுமாராக தான் இருக்குது. வந்தவுடனே அவுட் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஜே பெய்ர்ஸ்டோ, பி சிங், எல் லிவிங்ஸ்டோன்,
ஜே சர்மா, ஹெச் பிரார், ஆர் சகார். இப்போ 14 பேர் 15 பேர் சொல்லியிருக்கேன். அதில் எஸ் தவான் எடுத்துருங்க, ஒரு வேணா சேர்த்துக்கிறங்க, அவர் டவுட்டாக தான் இருக்குது. எஸ் தவானையும் கேஎல் ராகுலும் டவுட்டாக இருக்குது. 2 கேப்டனுக்குமே சுமாராக தான் இருக்குது. பகைக்கிறவங்களுடைய பார்வை படுறதுனால பெருசாக ஒன்றும் பாயிண்ட் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி. இது என்னுடைய ஜோதிட கணிப்பு தான். நீங்கள் உங்கள் டீமில் எடுக்கிறன்னா எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா, எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். பார்த்துக்கிறங்க. அதுதான் பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணிச்சு அப்படின்னா அது வின் பண்ணிடும். எல்கேஎன் ஃபீல்டிங் பண்ணால் எல்கேஎன் வின் பண்ணிடும். இப்போ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ் தவான், அவருக்கு நல்லா இருக்குது. அதாவது சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்குது, நல்ல பாயிண்ட் எடுப்பார். ஒரு 50+ ரன்னோட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பி சிங், எல் லிவிங்ஸ்டான், ஜே சர்மா, ஹெச் பிரார், ஆர் சகா. ஹெச் பிரார் அவரோட ஒன்று பாட்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் எல்கேஎன் ஃபீல்டிங் பண்ணும்போது கியூடி கோக், கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் என் பூரன், எம் ஸ்டாய்னிஸ், கே பாண்டியா, எம் கான், என் உல்ஹாக், ஒய் தாகூர். இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட எல்கேஎன் டீம் லிஸ்ட்டில் இருந்து சொல்லும்போது ஆல்ரவுண்டர் பவுலருக்கு நல்லா இருக்குது. எல்கேஎன் ஃபீல்டிங் பண்ணால் ஆல்ரவுண்டர் பவுலருக்கு நல்லா இருக்குது. பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் பிளேயர்ஸ் ஒன்றும் யாருக்குமே சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ எல்கேஎன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் 14 பேர் சொல்லியிருக்கேன். பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்கேஎன் ஃபீல்டிங் பண்ணால் 13 பேர் தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சுருக்கியாச்சு. இப்போ யார் பெஸ்ட் பிளேயர்ஸ்னால் எம் ஸ்டாய்னிஸ், அவருக்கு நல்லா இருக்குது எல்கேஎனை பொறுத்த வரைக்கும். அதில் உள்ள பவுலர்ஸுக்கு 3 பேருக்குமே, அதாவது லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் படிச்சு வரேன், 3 பேருக்குமே நல்லா இருக்குது. எம் கான், என் உல்ஹாக், ஒய் தாகூர், 3 பேருக்குமே நல்லா இருக்குது. இவங்க தான் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் பாயிண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் விளாடக்கூடிய எல்கேஎன் வந்து 1 ஹவரில் மேட்சை முடிச்சுட்டு போயிடும். எப்படி இருந்தாலும் புதன் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மேட்ச் முடியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட கணிப்பு. என்ன நடக்குதுங்கிற பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கட்டி யார்கிட்டையும் பணம் கட்டி ஏமாற வேண்டாம். அதுவும் என்னுடைய பேரை சொல்லி யாரும் ஏமாத்துறாங்கன்னா ஏமாற வேண்டாம். கவனமாக இருங்க. அடுத்த வீடியோ வந்து இன்றைக்கி 2 மேட்ச் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 1 மேட்ச் தான் இருக்குது. நாளைக்கு மேட்ச்சு 2 மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 மேட்ச்சுமே இன்றைக்கி இரவுக்குள்ளே நான் இப்போ, ஏன்னா எல்லாம் விசேஷமெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக தான் இருக்கேன். சவுண்டு இல்லாமல் இருக்கேன். சவுண்டு சத்தம் ஓவராக இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சு. இனி வந்து முதல் நாளே வந்துடும். முதல் நாள் இரவே நான் பதிவு பண்ணி போட்டுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு. ஏன்னா நான் ஃப்ரீயாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு உதவியம் மட்டும் பண்ணுங்கள். நிறையா பேர் ஜாதகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில். அவங்களுக்கும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. நிறையா ஜாதகம் பெண்டிங்கில் இருக்குது. நான் 1 வாரம் 10 நாள் டைம் கொடுத்து தான் பார்க்குறது. அந்த வேலையும் எனக்கு இருக்குது. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் யாரும் வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாமல் எனக்கு டீம் கொடுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு தொந்தரவு பண்ண வேண்டாம். அது வந்து அப்புறம் நம்பரை பிளாக் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடாமல் நான் சொல்கிற வீடியோ கவனமாக கேட்டுக்கிறேங்க. வீடியோ பதிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது. ஜாதகம் சம்மந்தமாக ஏதாவது தகவல் இருந்தால் மட்டும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன்னா அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.